கன்னிராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக பலன்களை பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. ஆனாலும் அங்கே பகை பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வும் உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால சில வகையான ஒரு மாதிரியான குழப்பம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆகாத ஒரு கிரகம், அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானை சொல்லணும். அந்த செவ்வாய் பகவான் கடந்த 3 மாதங்களாக 3-4 மாதங்களாக 6ஆம் இடம் என்கின்ற கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்கிற ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே கெடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ராகுவோடு இணைந்து கொண்டு 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம், அதே சமயத்தில் நண்பர்கள், கூட்டாளிகள், பங்குதாரர்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுத்தார். 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி செவ்வாய் பார்த்து கொண்டு சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ கடந்த 3 மாதம் 4 மாதங்களாகவே வேலையில் சில அழுத்தம், பிரஷர்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அதிலிருந்து கொஞ்சம் படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா கெடுதல் செஞ்சுட்டு இருந்த அந்த சனி செவ்வாய் சேர்ந்து கோபம், ஆக்ரோஷம் என்கின்ற தன்மையில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு தன்மை, சகோதர சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள், பிரச்சனைகள், ஸோ இது மாதிரியான ஒரு அழுத்தத்தோடு இருந்தவர்களுக்கு இப்போ அந்த செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்து கொஞ்சம் சுபத்துவம் அடைய போகிறார். அப்போ என்ன, மனம் நன்றாக இல்லை, மனதில் சில குழப்பங்கள் இருந்தது, சகோதரர் மூலமாக சில தொந்தரவுகள், நண்பர்கள் கூட சில சமயத்தில் பகையாக மாறிக்கொண்டிருந்தார்கள். ஒரு இடம் வாங்கணும்னு இருந்தேன், ஆனால் போய் அலைஞ்சு திரிஞ்சது தான் மிச்சம், ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு மாதிரியான ஒரு தன்மையில் இருந்து கொண்டிருந்தது. அதாவது ஒரு அழுத்தம், பிரஷர், டிப்ரெஷனோடு இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம், அதாவது 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12ஆம் தேதி குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். மனது அப்படிங்கிறது ஒரு நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய இடம். 3ஆம் இடம் மனசு. அப்போ மனசு நன்றாக இருக்க போகிறது, தைரிய வீரியம் உங்களுக்கு பெருக போகிறது, தன்னம்பிக்கை கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம் அல்லவா, அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ எதெல்லாம் இழந்திருந்தீர்களோ, எதெல்லாம் தொல்லைகள், வேலையில தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தீர்கள், ஏன்னா சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைமை கொடுக்கல, நல்ல வேலை செஞ்சீங்க, நல்ல உழைப்பை போட்டுங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல, நீங்கள் பண்ணின அந்த உழைப்பினுடைய ரெகனைசேஷன் இன்னொருத்தருக்கு போய்விட்டது, எனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல, வேற யாரோ தட்டி போயிட்டது. ஸோ இந்த மாதிரி எதிரி தொல்லைகளும் உங்களுக்கு இருந்திருக்கும் அல்லவா, அதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள். யார் நமக்கு தொல்லை, கூட இருந்து குளிப்பறித்தார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, ஸோ அந்த மாதிரி கூட இருந்தே வேலை செஞ்சவர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் ஏற்றத்தை தருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமரும் போது குடும்பத்துக்கு தேவையான தனவரவு உண்டு, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. அதே சமயத்தில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கும்போது அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தும். அதாவது பணம் கொடுத்து லாக்காகி சிக்கிக்கொண்டு அந்த பணம் திரும்பி வருமா வராதா அப்படின்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூலை 12ஆம் தேதிக்கு அப்புறம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை. எங்கேயாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ தான் கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருப்பீங்கள, அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தது, செய்யாத குற்றத்துக்காக ஒரு தண்டனை. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் செய்யலை பட் ஏதோ ஒரு இடத்துல சிக்க வச்சு விட்டுது அப்படின்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4 அதாவது 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல போய் அமரப்போகிறார். அப்போ 4 என்பது ஒரு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்லவா? அப்போ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தீர முடியல அல்லது சகோதரர்கள் மூலமாக சில விஷயத்தில் ஒரு சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை அல்லது சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒரு மன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? ஸோ அதிலிருந்து வெளிவருவதற்கான நீங்கள் உங்கள் சகோதரர்களை புரிந்து கொள்வதற்கும் சகோதரர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். சொத்துக்கள் வாங்கணும், இடம் வாங்கி பிரச்சனையோடு இருக்கிறது, ரெஜிஸ்டர் பண்ண முடியல, அதில் வில்லங்கங்கள் இருக்குது, இந்த மாதிரியான அதாவது ஒரு சரியான டாக்குமெண்ட் பார்க்காம எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளிவருவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கும். செவ்வாய்ங்கிறது நிலம், அந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கடந்த 4-5 மாதங்களாக நிலம் சார்ந்த விஷயத்தில், சகோதரம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசினருக்கு இந்த ஜூலை 12க்கு அப்புறம் அமையுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் அல்லவா? அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை தீர்ப்பதற்கும் இந்த இடம் உங்களுக்கு வழிவகுக்கிறது. 5ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். என்னென்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள்? பணம் சிக்கிட்டு இருந்தது, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் வேலை இல்லை, வேலையால் பிரச்சனை, வேலையால் மன அழுத்தம், உளைச்சல், ஸோ அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஏன்னா 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? எனக்கு ப்ரமோஷனுக்கு தடை இருந்தது, 5 மாதமாக பிரச்சனை, யார் தான் இந்த தடை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியாமல் இருந்ததில் அவர்களை தெரிந்து கொள்வீர்கள். 5ஆம் இடம் பதவி உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய ரெகனைசேஷன் கிடைக்கும், நல் ஒழுக்கம், நல்ல சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 6ஆம் இடத்தில் சனி இருப்பது நல்லது, 6ஆம் இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு அல்லவா? அப்போ 6ஆம் இடத்தில் சனி அமர்ந்து இருந்தது, அந்த 6ஆம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தார். என்ன சனிங்கிறது வேலைங்கிறது 6ஆம் இடம் தானே, அப்போ வேலையும் கெடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த வேலையை மீண்டும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா சனி இப்போ வக்ரம் பெற்றிருக்கு. ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், படித்த படிப்புக்குண்டான அமைப்புகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், அதர் ஸ்டேட் வேற மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உருவாக்கும். ஆனால் அதே சனி வக்ரம் ஆகும்போது இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். சரியான அணுகுமுறையை பின்பற்றணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. எதிர்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அந்த எதிர்ப்புகளுக்குள்ள போய் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மாதம் ஏற்படுத்தும். ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ராகு 7ஆம் இடம், ராகுங்கிறது என்ன? ஒரு பாம்பு, சர்ப்ப கிரகம், விஷத்தன்மை கொண்ட கிரகம். அங்கே இருக்கும்போது ஒரு கொத்தை தான் செய்யும். அப்போ 7ஆம் இடம் என்னென்ன? திருமண ஸ்தானம். திருமணத்தில் சில தடைகளையும் பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் விலகும் அப்படிங்கிற அமைப்பை புரிந்து கொள்ளணும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை சமாளிக்கணும். என்ன கரெக்டாக இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் 2 பேரும் பேசி முடிவெடுத்து கொள்வது நல்லதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுங்கிறது அந்நியர். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது நல்லதுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் ராகுவும் லக்னம் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கு. 2 பாவ கிரகங்கள் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். அதாவது உங்களுடைய எதிர்ப்பாலின சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பங்குதாரர்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது தன்னுடைய ஆப்போசிட் நபர்
நண்பர்கள் விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதே சமயத்தில் செவ்வாய் பல சோதனைகள் பல இருந்ததில் விளையாட்டுத் துறையில் இருப்பீங்க, ஆனால் ஜொலிக்க முடியாமல் இருந்தது, தடைகளை கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் சில தடைகள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, அதிலிருந்து இந்த மாதத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். புதன் நல்ல அறிவு புத்திசாலித்தனம் இந்த மாதம் மேம்படும். என புதன் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ம முனையில் வந்து அமர்கிறார். அப்போ ராசிநாதன் 12இல் மறைந்தாலும் அந்த சிம்மம் என்பது அவருடைய அதிநட்பு வீடாங்கிறதுனால சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் நல்ல பலனை உங்களுக்கு தரப்போகிறது. நல்ல அறிவு, மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார். அப்போ புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சேரணும், அதுக்குள்ளே போகணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பணத்தை முதலீடு போடாமல் தன்னுடைய அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில் மூலமாக நல்ல அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு.